ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இதோட பேசிக் பாருங்களேன். இப்போ டைரக்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் முதல்ல. இப்போ நம்பர் ஆஃப் பென்ஸ் அண்ட் காஸ்ட்னு எழுதிருக்கு. இப்போ வந்து ஒரு பென் வந்து 5 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பென் வாங்கினா நம்ம 10 ருபீஸ் பே பண்ணுவோம். 3 பென் வாங்கினா 15 ருபீஸ், 4 பென் வாங்கினா 20. இது போயிட்டே இருக்குங்களா இந்த மாதிரி. அதாவது பென்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக நம்ம கொடுக்குற காஸ்ட்டும் அதிகமாயிட்டே போகுது. அதே மாதிரி தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஹவர்ஸ் டைம்ல நான் டைமை வந்து ஹவர்ஸ்ல எழுதிக்கிறேன். இதை வந்து இங்கே கிலோமீட்டர்ல சொல்ல போறேன். இப்போ 5 ஹவர்ஸ்ல ஒரு கார் வந்து 500 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 ஹவர்ஸ் டைம்ல அந்த கார் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம்? 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம். அப்போ 3 ஹவர்ஸ்ல 300 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் குறைய குறைய அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? ஸோ ஒன்று 2 குவான்டிட்டிஸும் அதிகமாகணும், இல்லைனா 2 குவான்டிட்டிஸும் கம்மியாகணும். இங்கே டைம் குறைய குறைய இங்கே டிஸ்டன்ஸும் குறைஞ்சிட்டே வருது. இங்கே பென் அதிகமாக அதிகமாக காஸ்ட்டும் அதிகமாயிட்டே வருது. அதாவது கொடுத்துருக்கிற 2 குவான்டிட்டிஸும் ஒன்று 2 பேருமே அதிகமாகணும், இல்லைனா 2 பேருமே இப்படி குறையணும். இங்கே டைம் குறையும் போது டிஸ்டன்ஸும் குறையுதுல. இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்பர் ஆஃப் பென்ன்றது ஒரு குவான்டிட்டி, காஸ்ட்ன்றது ஒரு குவான்டிட்டி. இப்போ நம்பர் ஆஃப் பென்னை வந்து எக்ஸ்னும் காஸ்ட்டை வந்து ஒய்னும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வர்ற நம்பர் வந்து இது x1, இது வந்து x2, இது வந்து x3, x4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களை வந்து y1, y2, y3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸை வந்து கண்ணால் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது 1, இங்கே 5, இங்கே 2, இங்கே 10, இங்கே 3, இங்கே 15. அதாவது இவங்களோட டிவிஷன் வேல்யூ சேமாக இருக்குது பாருங்களேன். இப்போ 1 டிவைடட் பை 5 பண்ணால் 1/5 கிடைக்குது. இப்போ 2 டிவைடட் பை 10 பண்ணோம் அப்படின்னா 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணும்போது 1/5 தான். திருப்பி 3யும் 15ஐயும் கேன்சல் பண்ணாலும் 1/5 தான் வரும். அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா x1 by y1 டிவைட் பண்ணாலும் x2 by y2 டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியும். இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாகவும் சொல்லலாம். அதாவது y1 x1 டிவைட் பண்ணாலும் அதே மாதிரி y2 x2 டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே பாருங்க 5/1, 10/2, 15/3 எல்லாமே வந்து 5/5 கிடைக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 500/5 பண்ணால் 100, 400/4 பண்ணால் 100, 300/3 பண்ணால் 100. ஸோ அதே மாதிரி இப்படி டிவைட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ டிவிஷன் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அது வந்து உங்களோட டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஸோ இப்போ இன்டைரக்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டேஸ் டு கம்ப்ளீட் த ஜாப் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ஒர்க்கர்ஸ் அந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண 20 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனர் சொல்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இந்த ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ஒர்க்கர்ஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா இன்னொரு 100 ஒர்க்கர்ஸை கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ அதே வேலையை 200 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற டைம் பாதியாயிடும். 10 டேஸில் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த வேலையை. உங்களுக்கு இன்னும் கூட சீக்கிரம் வேணும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்காங்க. 400 பேர் சேர்ந்து அதே வேலையை செய்வாங்க. அப்போ 5 டேஸில் என்ன ஆகிடும்? அந்த ஒர்க்கு டெஃபினட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒர்க்கர்ஸ் அதிகமாக்க அந்த வேலை முடிகிற டைம் என்ன ஆகிட்டே வருது? கம்மியாயிட்டே வருது. இப்படி வருது. ஒன்று அதிகமாகுது, ஒர்க்கர்ஸ் அதிகமாக டைம் கம்மியாயிட்டே வருது பாருங்க. இப்படி இருந்ததுன்னா அது வந்து நமக்கு இன்வர்ஸில் வரும். அதே மாதிரி தான் ஸ்பீடும் டைமும் கூட. இப்போ ஸ்பீட் அண்ட் டைமுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சைக்கிளே இல்லை பைசைக்கிளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஸ்பீடு வந்து 25, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் 25 கிலோமீட்டர் பர் ஹவரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து 16 ஹவர்ஸ் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போது நம்ம வந்து ஸ்பீடை டபுள் ஆக்குறோம். அதாவது 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து கம்மியாயிடும். 8 ஹவர்ஸில் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரீச் ஆகிடலாம். ஸ்பீடை டபுள் ஆக்கியிருக்கோம். அப்போ டைம் வந்து பாதியாயிடும். இப்போது இன்னும் கூட நான் ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா நான் இன்னும் என்னோட ஸ்பீடை டபுள் ஆக்குறேன். அப்போ இதை 100 ஆக்கிட்டேன். அப்போ 100 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் நான் போனேன் அப்படின்னா நான் எடுத்துக்கிற டைம் வெறும் 4 ஹவர்ஸ் ஆகிடும். இன்னும் நான் டபுள் ஆக்குறேன் என்னோட ஸ்பீடை. நான் வந்து 200 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் நான் வந்து ஸ்பீடு எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து 2 ஹவர்ஸ்லேயே அங்கே போய் என்ன ஆகிடுவேன்? ஜாயின் ஆகிடுவேன். ஸோ ஸ்பீடு அதிகமாக எடுத்துக்கிற டைம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அப்போது ஒரு குவான்டிட்டி அதிகமாகும் போது இன்னொரு குவான்டிட்டி வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்வர்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டைரக்ட்ல வந்து டிவைட் பண்ணால் ஒரே மாதிரி வேல்யூ வருது இல்லை, ஆனால் இங்கே பாருங்களேன் மல்டிபிள் பண்ணால் ஒரே மாதிரி வருது பாருங்க. 100ம் 20 மல்டிபிள் பண்ணால் 2000, 10ம் 200ம் 2000, 5ம் 400ம் கூட 2000 தான். இதில் பாருங்க 25 × 16 பண்ணாலோ
50 into 8 பண்ணாலோ 4 into 100 2 into 200 எல்லா மல்டிப்ளிகேஷனும் 400 வருது பாருங்க. ஸோ மல்டிபிள் பண்ணா ஒரே மாதிரியான வேல்யூஸ் கிடைக்கும். இதுல இருக்கிறது முதல்ல இருக்கிறது எக்ஸோட குவான்டிட்டிஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய்யோட குவான்டிட்டிஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது x1 இது x2, அதே மாதிரி இங்க வந்து இது y1 இது வந்து y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்க நான் ஸ்பீடை x1 டைமை y1 எடுத்துட்டு இது x1 x2 and so on, இது y1 and y2 and so on எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டா x1ஐயும் y1ஐயும் மல்டிபிள் பண்ற வேல்யூ x2ஐயும் y2ஐயும் மல்டிபிள் பண்ற வேல்யூக்கு எப்படி தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். இதுதான் உங்களோட இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட்ல வந்து டிவிஷன் வேல்யூ சேமா இருக்கும், இன்வர்ஸ்ல வந்து மல்டிபிள் பண்ணா வர்ற வேல்யூ சேமா இருக்கும். இதுதான் உங்களோட பேசிக் ஃபார்முலா. என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அது முதல்ல டைரக்டா இல்ல இன்வர்ஸான்னு பார்த்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா கரெக்டான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல கொடுத்திருக்க கொஸ்டின் டைரக்டா இன்வர்ஸா நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். A loaded truck travels 14 km in 25 minutes. கிலோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ், 25 மினிட்ஸ்ன்றது டைம். அப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டைம்னு எழுதிட்டு டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர்லயும் டைமை வந்து மினிட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 14 கிலோமீட்டர்ஸை வந்து 25 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணா ஸ்பீட் அப்படியே ரிமைன் சேமா இருக்கும்போது ஹவு ஃபார் கேன் இட் டிராவல் இன் 5 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க டைமை மினிட்ஸ்ல எடுத்திருக்கோம், இந்த கொஸ்டின்ல 5 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த 5 hours அப்படின்றத நம்ம கண்டிப்பா மினிட்ஸ்ல மாத்தணும். ஏன்னா டேபிள்ல நம்ம இங்க மினிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இங்க மினிட்ஸ் தான் எழுதணும் டெஃபினட்டா. ஸோ 5 hours 1 hour ஈக்குவல் டு 60 minutes இல்லையா? அப்போ 5 hours அப்படின்னா 5 into 60 minutes அப்படின்னு கிடைக்கும். அப்போ 300 minutes. அப்போ 300 minutesல எவ்வளோ டிராவல் பண்ணும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். அப்போ இங்க 300 minutesல இங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னும் டைமை வந்து ஒய்னும் எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் நம்பர் x1 x2 நமக்கு தெரியாது, இது நம்மளோட y1 இது நம்மளோட y2. டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் அதிகமாக அதிகமாக நம்ம கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸும் என்னவாயிட்டே போகும்? அதிகமாயிட்டே போகும். ஸோ டைமும் டிஸ்டன்ஸும் எதில் வரும்னா உங்களோட டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல தான் வரும். நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாருங்க, நம்மளோட எக்ஸாம்பிள்ல கூட டைமும் டிஸ்டன்ஸும் டைரக்ட், ஸ்பீடும் டைமும் தான் வந்து இன்வர்ஸ்ல வரும். ஸோ டைமும் டிஸ்டன்ஸும் டைம் அதிகமாக அதிகமாக ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்றதான். இது வந்து ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எழுதிக்கோங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல மல்டிபிளிகேஷன் வேல்யூ சேமா டிவிஷன் வேல்யூ சேமான்னு பார்க்கணும். டைரக்ட் அப்படின்னா நம்மளோட டிவிஷன் வேல்யூ தான் சேம், அதாவது x1 by y1 ஈக்குவல் டு x2 by y2 தான் சேமா இருக்கும். இதை நம்ம மாத்தி கூட எழுத முடியும். இதுல x1க்கு பதிலாக கொஸ்டின்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க 14. இப்போ 14 by y1க்கு பதிலாக கொஸ்டின்ல 25 கொடுத்துருக்காங்க, x2 கொடுக்கல, y2க்கு பதிலாக 300 கொடுத்துருக்காங்க. டிவிஷன்ல இருக்க 300 அந்த பக்கம் போனா மல்டிபிள் ஆயிடும். இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட 14 by 25 இருக்கு, மல்டிபிள் பை 300 ஈக்குவல் டு x2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 25ம் 300ம் 5 டேபிள்ல வரும். 5 5s are 25, இது வந்து 60 டைம்ஸ். 5 டேபிள்ல 60 வரும், 5 1s are இங்க 12s are 60. அப்போ 14ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது தான் நம்மளோட x2 ஓட வேல்யூ. ஸோ 168 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுவாங்க 300 மினிட்ஸ்ல அப்படின்றத உங்களோட சரியான ஆன்சர். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A car takes 2 hours to reach the destination by traveling at the speed of 60 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hours டைம், கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது வந்து ஆக்சுவலா ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல டைமும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமை வந்து ஹவர்ஸ்லயும் நம்மளோட ஸ்பீடுன்றதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன யூனிட் இருக்கோ அதே யூனிட்ல தான் இங்கே ஃபில் ஆகும். ஸோ முதல்ல 2 hours வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும்னா அவங்க போக வேண்டிய ஸ்பீடு வந்து 60 km/h. அப்போ ஹவு மச் வில் இட் டேக் when the car travels at the speed of 80 km/h? அப்போ ஸ்பீடு வந்து 80 இருக்கும்போது எவ்வளோ டைம்ல அந்த கார் ரீச் ஆகும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடும் டைமும் என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு யோசிக்கணும். ஸ்பீடு அதிகமாக்க அதிகமாக்க நம்ம எடுத்துக்க வேண்டிய டைம் டெஃபினட்டா என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா என்ன? இதோட மல்டிபிளிகேஷன் வேல்யூஸ் எப்பவுமே சேமா தான் இருக்கும். அப்போ x1 into y1 ஈக்குவல் டு x2 into y2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சு. நம்ம டைமை வந்து எக்ஸ்னும் ஸ்பீடை வந்து ஒய்னும் எடுத்துக்க போறோம். இது x1, இது x2, இது நம்மளோட y1, இது நம்மளோட y2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்வர்ஸோட ஃபார்முலா. ஸோ x1க்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன இருக்கு? 2. y1க்கு பதிலாக கொஸ்டின்ல 60 இருக்கு. x2 கொடுக்கல, y2க்கு பதிலாக 18 கொடுத்துருக்காங்க.
மல்டிப்ளருக்கு 80 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். இப்போ 2 × 60 டிவைடட் பை 18 எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற 0வும் இங்கே இருக்கிற 0வும் கட் பண்ணிடலாம். இல்லை 10 டேபிளில் 6 ஆர் 8 ஆர்னு கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். திருப்பியும் 2 டேபிளில் 2 1s ஆர், இங்கே 4s ஆர்னு கேன்சல் ஆகிடும். திருப்பியும் 2 டேபிளில் இது 2s ஆர், இது 3s ஆர்னு கேன்சல் ஆகிடுது. அப்போ 3/2 அப்படின்னு கிடைக்குது, which is equal to x2. ஸோ டைம்ன்றதுனால இது வந்து ஹவரில் கிடைக்குது, 3/2 hours அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 3/2 அப்படின்றது 3/2, 1 2s ஆர் 2, பேலன்ஸ் 1 கிடைக்குது. இது உங்களோட கோஷன்ட், இது உங்களோட ரிமைண்டர், இது உங்களோட டிவைசர். எப்போவுமே வந்து ஃப்ராக்ஷனில் கிடைச்சதுன்னா அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்னா நியூமரேட்டர் உள்ளேயும் டினாமினேட்டர் வெளியவும் போட்டுட்டு கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ கோஷன்ட் வந்து 1, 1/2. ஸோ டைம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டைமோட யூனிட் இங்கே ஹவர்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 1.5 hours ஆகும் அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ 3/2 1.5 டேரெக்டாகவே எழுதிடலாம்னா எழுதிடலாம். நார்மலாக இது ஏதாவது வித்தியாசமான நம்பர் வந்து இப்படி டிவைட் பண்ணி தான் மாற்றுவாங்க. ஸோ டைம் டேக்கன் தான் கேட்டாங்க, டைம் டேக்கன் ஈக்குவல் டு 1.5 hours எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.